நோ. ஓகே ப்ரூனோ, நான் எந்திரிக்கிறேன். ஓகே ஓகே. ப்ரூனோ, ப்ரூனோ ரெடியா? போலாமா? சொல்லு நிதி, என்ன விஷயம்? மேம், இந்த 3 வருஷத்துல நான் எல்லாமே கத்துக்கிட்டேன். இப்போ எனக்கு ரொம்ப ஈஸியா படிக்கிறதுக்கும் டைப் பண்றதுக்கும் தெரியும். குட். நான் ஆன்லைன்ல கூட ஆப்ரேட் பண்றேன். வெரி குட். நான் வெளியில போகும்போது ப்ரூனோ எனக்கு ஹெல்ப் பண்றான். எனக்கு கண் பார்வை தெரியாம இருக்கிறது அது என்னோட ஒர்க்குக்கோ இல்ல என்னோட லைஃப்க்கோ அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குன்னு நான் நினைச்சது கூட இல்ல. ஓ, தட்ஸ் குட். நான் மறுபடியும் டிபார்ட்மெண்ட்ல ஜாயின் ஆகலாம்னு நினைக்கிறேன் மேடம். வாட்? எஸ் மேம். பட் நிதி, யூ மேடம், நான் ஃப்ரண்ட் லைன்ல இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. இந்த கிரிமினாலஜியை ஸ்டடி பண்றதுக்கு நிதி, நான் சொல்ல போற வார்த்தை உன்னை அஃபெக்ட் பண்ணுன்றது என்னோட எண்ணம் கிடையாது. மேம், நீ உன் பார்வை இழந்து போனன்ற ஒரே காரணத்துக்காக உன்னை டிராப் பண்ண நினைச்சிட்டு இருக்கியா? நோ, நீ ரூல்ஸை ஃபாலோ பண்ணாததுதான் முக்கியமான காரணம். டியூட்டி நேரத்துல பெர்மிஷன் வாங்காம போனது மட்டும் இல்லாம உன்கிட்ட இருக்கிற ஹேண்ட் கப்ஸை உன் இஷ்டத்துக்கு யூஸ் பண்ணியிருக்க. இதெல்லாம் பார்க்கும்போது நீ பண்ண விளையாட்டுத்தனத்தினால தேவையில்லாம ஒரு உயிரே போச்சு. ஒரு உயிர் போனதுக்கு காரணமா இருந்த நீ இன்னொரு உயிரை காப்பாத்துறேன்னு சொன்னா யாராவது நம்புவாங்களா? நான் சொல்ற வார்த்தைகள் உனக்கு ரொம்ப வலிக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். அந்த வலி எனக்குள்ளயும் இருக்கு. எல்லாருக்கும் அவங்க லைஃப்ல செகண்ட் சான்ஸ் கிடைக்கும்னு கண்டிப்பா சொல்ல முடியாது நிதி. உனக்கு நார்மலா இருக்கிற ஓனர் கிடைச்சிருந்தா சந்தோஷமா இருந்திருக்கும். அப்போ உன்னோட லைஃபும் பெஸ்டா இருந்திருக்கும் இல்லையா? அப்படிதானே? ப்ரூனோ, கம் ஹியர். வா 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 வா. நான் தான் காஸ்டிங் டைரக்டர் சாய் பேசுறேன். இதையே 10,000 வாட்டி சொல்லுவீங்களா? எக்ஸ்கியூஸ் மீ. டேய், நான் ஒரு ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்ணுறதுக்கு மினிமம் 25,000 வாங்குறேன். 10,000க்கு கம்மியாக நான் வாங்கினதே கிடையாது. 5,000க்கு மேலே ஒரு பைசா கூட கொடுக்க முடியாது சொல்லிட்டாங்க. சரி, ஓகேன்னு சொல்லிடு. சரி, சொல்கிறேன். இந்த காலத்து மக்களுக்கு பப்ளிசிட்டி வேணும், ஆனால் பணத்தை செலவு பண்ண மாட்டானுங்க. ஆமாம் ஆமாம். இன்னைக்கு வீட்டு வேலைக்காரி வரல. ஓ, தேங்க்யூ. நிதிக்கு நெய்பரா இருந்துகிட்டு அவளுக்கு நீங்க உதவி பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அட பரவாயில்ல. இங்க பாருங்க, நிதிக்கு கல்யாணம் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா என்கிட்ட நல்ல சம்மந்தம் இருக்கு. பார்க்கலாங்க. சரியான டைம் பார்த்து நான் நிதி கிட்ட இதை பத்தி பேசுறேன். சரி. உங்க அன்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. பரவாயில்ல. அது சரி, நீங்க ஹனிமூனுக்கு எப்பதான் போவீங்க? உங்களுக்கு செகண்ட் மேரேஜ் ஆகி கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆகுதுல்ல? நானும் இதை பத்தி அவகிட்ட நிறைய தடவை கேட்டு பார்த்துட்டேன். அதுக்கு அவ எனக்கு சமைக்கிற வேலை இருக்கு, எனக்கு சீரியல் பார்க்குற வேலை இருக்கு, எனக்கு துணி துவைக்கிற வேலை இருக்கு, நீங்க மட்டும் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்றா. ஸோ இன்னமும் எங்க ஹனிமூன் பெண்டிங்ல தான் இருக்கு. இன்னொரு பார்ட்டி கூட சேர்ந்து பண்றதுக்கு ஹனிமூன் ஒன்றும் கார்பரேட் இல்லைல்ல. ஆண்டி, நான் ரெடி. போலாமா? தாராளமா போலாம். நெக்ஸ்ட் டைம் வரும்போது மறக்காம எங்க வீட்டுக்கு வாங்க. நீங்க எப்பவும் சொல்ற வார்த்தை தான் இது. பாய் நிதி. பாய் அங்கிள். போயிட்டு வரேன். வாமா போலாம். இவனை பாரு, நம்ம கூட வர்றதுக்கு ரெடியா இருக்கான். ப்ரூனோ, வீட்டில் இருந்துட்டு ஜாலியாக ரெஸ்ட் எடு. ஓகே, ஐ வில் பி பேக் சூன். குட் பாய். நம்ம பழைய பங்களாவை சேல் பண்ணணும்னு அங்கிள் சொல்லிட்டு இருக்காருமா. ஓ, அங்க உனக்கு தேவைப்படுற பொருள் ஏதாவது இருக்கான்னு பாத்துக்கோ. ஓகே ஆண்டி. நிதி, ஆ, மெதுவாமா. வா. லக்ஷ்மி,
ரூமை க்ளீன் பண்ணி வை. சரிங்கம்மா. Police Academy. Siddharth Diary. Thank you so much for the gift. I love you, baby. Help! Help! Nidhi! Help! Nidhi! 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 நிதி, are you all right? I'm fine, auntie. நெக்ஸ்ட் வீக்கெண்டில் சித்தார்த்தோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து அவனோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ண ஒரு ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கு நீயும் என் கூட வரலமா? என்னால எப்படி வர முடியும் ஆண்டி? எந்த மூஞ்சி வச்சுட்டு நான் வரது? அன்னைக்கு மட்டும் நான் அந்த தப்பு பண்ணாம இருந்தா இன்னைக்கு சித்தார்த் அவனோட ஃப்ரெண்ட்ஸை கூட சேர்ந்துக்கிட்டு அவனோட பர்த்டேவை சந்தோஷமா கொண்டாடி இருப்பான். அன்னைக்கு நடந்த ஆக்சிடென்ட்ல நானும் செத்து போயிருக்கணும்னு எத்தனையோ தடவை நினைச்சு பார்த்திருக்கேன். அது ஒரு ஆக்சிடென்ட், அவ்வளோதாம்மா. அதையே நினச்சி வாழ்ந்துட்டு இருக்காது. இதோ பாருமா, நான் காயத்ரியோட வீட்டுக்கு போயிட்டு வரேன். மகேஷ் இங்கே வந்து உன்னை கூட்டிகிட்டு போய் உன் ஃப்ளாட்டில் ட்ராப் பண்ணுவான். சரியா? ஓகே ஆண்டி, நான் போயிட்டு வரேன்.